to recruit and capacity build beneficiaries or beneficiaries சொல்றத விட farmers. சரிங்க சார். அதுதான் இப்ப நடக்குது. சரிங்க சார். இதுக்கு வந்து இன்டென்சிவ் டிரைவுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு டீமுக்கு 8000 ரூபாய் இல்ல 10,000 ரூபான்னு போட்டுக்க ரவுண்டா. சரிங்க சார். 2 டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. 10 20,000 ஒரு நாளைக்கு 7 நாள் 70 140 1.5 லட்சம் ரூபா, அதை 70 ரூபான்னு வச்சுக்க. அங்க வந்து அதே மாதிரி 1.5 லட்சம் கொடுக்கறதா வச்சுக்கோ. 3 லட்சம். ஆமா. ஹெர்பல் கார்டனுக்கு வந்து ஹெர்பல் கார்டன் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு 50,000 2 4 லட்சம். அதுக்கப்புறம் 1,80,000 ரூபாய் இவங்கள்ட்ட இருக்கு. இப்ப அதுல என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணீங்க? இல்லைன்னா இவங்க ஆர்டர் போட்டு அதை வந்து பில்ல ரைஸ் பண்ணி அந்த 7 லட்சத்துக்கு பண்ணலைன்னா ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கான எந்த எவிடன்ஸுமே இருக்காது. சரி, நாளைக்கு நான் பேசிக்கிறேன். சரிங்க. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி நான் சொன்னது எல்லாத்தையும் போட்டுரு. சரிங்க. When was the project officially came into operation? When was the first installment was received in Gopal's account? How much amount has been expended as on date? As on 3/8/26 போட்டுற expended. And the intensive work in the field to capacity build and recruit and capacity build farmers for the project has been intensively carried out in the week of reporting. சரிங்க சார். அதுல அது நாம சொல்லிக்கணும். அடுத்தது வந்து ready to use product is an important concept for transition from the chemical approach towards natural approach. சரிங்க. So the order must be immediately placed and material should be immediately supplied to the field team. நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி சொல்ல வேணாம். சரிங்க. Whether you have raised the PO with the respective agency. நாளைக்கு கேட்டுறாங்க. சரிங்க சார். எதுக்கு இதை பண்றாங்க? என்ன பேசணும் என்ன எதிர்பார்க்கறாங்க? கேஷ் அதுக்கு மேல எங்கேயும் ஹேண்டில் பண்ண முடியாது. நான் சொல்றதுதான் மேக்ஸிமம். மணி பாலகிருஷ்ணனுமே நம்ம வந்து சரி, இவங்க தேவையில்லாம அங்கனால இவங்க தேவையில்லாம குழப்பிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற 2 பேரும் குழப்பறாங்களா இல்லைங்க சார்? நம்ம தெளிவா இருந்துக்க வேண்டியதான். இவ்வளவுதான் பண்ண முடியும், இதுக்கு மேல பண்ணணும்னா எப்படியும் பண்றது பாத்தீங்க. இது இங்கதான் பண்ணணும், நீங்க எதாவது பண்ணணும் பிரிண்ட் அவுட்ல போடுங்க, ஹெர்பல் கார்டன்ல பண்றது பண்ணிக்கணும் சொல்லிட்டு விட்டுடலாம் சார். நம்ம அதுக்கு மேல நம்ம போட்டு எதுவுமே ஹெர்பல் கார்டன்ல பண்றது நீங்க நீ சொன்னதை நான் சொன்னதை பாத்தீங்கன்னாவே நான் சொன்ன கணக்கு நீ கரெக்டா பாரு. 2 பேட்ச் சார். இங்க 2 டீம், இங்க 2ல 3 டீம் சார். அங்க ஒரு டீம் தான் மேக்ஸிமம் ஒர்க் ஆகுது. 4 டீம் மொத்தமா ஒர்க் ஆகுது. இங்க 3 டீமா? ஆமா. சரி, இங்க 3 டீம் போட அங்க ஒரு டீம். அவ்வளவுதான், 4 டீம் முடிஞ்சிருச்சு. 4 டீமுக்கு நீங்க சொல்றதுல ஒரு டீமுக்கு 8,000 rupees per day. 8,000 rupees டே. ஒரு மாசத்துல வந்து 15 நாள் to 20 நாள் 15 நாள் இன்டென்சிவ் ஒர்க் பண்றான்னு வச்சுக்கலாம். 8,000 1,24,000 24,000 ஒரு நாளைக்கு. 10 நாள்ல 2,40,000. 20 நாள்ல 4,48,000. 20 நாள்னு ஒர்க் பண்ணா. ஸோ 20 நாள் நீங்க சொல்றப்போ அவ்வளவுதான் சார். 15 நாள்ல மேக்ஸிமம் 20 நாள்ல ஒர்க் பண்ண முடியாது. 15 நாள் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஆவரேஜா போட 15 நாள் போட்டா 2,40,000. நீங்க சொல்ற 3,20,000 சார். அப்ப 4 மாசம் 3,20,000 3,70,000 3 லட்சம். அதே வந்து பார்த்தா
4 மாசம்னா 12 12 லட்சம் 13 லட்சம் கிட்டத்தட்ட வரும் சார். 13 லட்சம் ரூபாய் ஃபீல்ட் எக்ஸ்பென்ஸ். அவ்வளவுதான். கார்டன் எத்தனை நர்சரிக்காக 1 லட்சம் 15 லட்சம் ரூபா தான் இதுல செலவே பண்ண முடியும். ஆமா. மிச்சம் 25 லட்சம் ரூபாய் இதுக்கு வந்துடும். 25,40,000. அது போக 15.8 லட்சத்தை இவங்க ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன்லயோ மற்றதுலயோ தான் பண்ணி ஆகும். நர்சரின்னு போட்டா நர்சரியில 1 லட்சம் போகும். அப்போ ஒரு ஊருக்கும் வந்து ஒரு 25,000 மினிமம் 20,000. சின்ன கார்டன் தான் 20,000ன்றதும் பெரிய கார்டனா இருந்தா அப்படின்ற கணக்கு வச்சுட்டோன்னா அங்க வந்து மேக்சிமம் ஒரு 5 இல்ல 8 கார்டன் வரும். எங்க ஊருக்கு ஒண்ணுனாலும் ஒரு ஊருக்கு 14 ஊர்ல 14 கார்டன். 14 ஒரு கார்டனுக்கு 50,000 வச்சாலே என்னாச்சுங்க சார்? அதுவே வந்து 5 லட்சம். அவங்க கேக்குற கேள்வி ரெலவெண்ட் தான். இடம் வந்து யார் கொடுப்பாங்க, அதுக்கு ரெண்ட் கொடுக்கணுமான்னு கேக்குறாங்க. ஆமா. சோ இவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து ரெண்ட் வேணாம், மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொடுக்கணும், ரன்னிங் காஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிடுவோம். அவ்வளவுதான். சோ அப்ப இது முடிஞ்சு போச்சு சார். இப்ப 4 மாசம் 6 மாசத்துக்கு வந்து மாசம் 10,000 போட்டாலே மெயின்டெனன்ஸ் சார்ஜும் இதுவும் நம்ம கொடுக்கறதே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது வந்து அவங்க குரூப் தான் மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ப்ராஜெக்ட் பீரியட்ல கொடுத்துறோம். அதுக்கப்புறம் இட் வில் பி கண்டினியூடுங்கிற அர்த்தம். இன்னொன்னு பிளான்ஸ், ஹெர்பல் பிளான்ஸ் வாங்குறது, பர்ச்சேஸ். ஆமா. ஸோ அது நர்சரி. ஸோ பண்ணும்போது அந்த மீதி 10 லட்ச ரூபா, மீதி 14 லட்சத்துல செலவு பண்ணும் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷனுக்கு. அப்புறம் இங்கே இவருக்கு அந்த டெலிமானிட்டரிங் வேணுமா வேணாமா சார்? டெலிமென்டரிங் இவங்க சாஃப்ட்வேர்லாம் சொல்லி வாங்குற 2 லட்சம் தரேன்னு சொன்னார் அவரு. ஆமா, நீங்க சொன்ன. ஆமா. சரி பார்ப்போம். அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோ அந்த தேவையில்லாம உட்காந்து நீங்க சொல்றது இந்த பில்லு எல்லாம் கலெக்ட் பண்ணி உட்காந்து நச்சு பில்லா இருக்குது. இதுல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆச்சு இது பில்லு இது பண்றதுக்கு. அவங்களுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சு ஒரு இது அனுப்பிச்சு விடு, அப்டாக்ட் மட்டும் அனுப்பிச்சு விடு. டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேஜஸ் வருது, 1.5 பேஜ் வருதுன்னா அதை அனுப்பாம லாஸ்ட் பேஜ் மட்டும் அப்டாக்ட் அனுப்பிச்சு விடு. எவ்வளோ வருது? அதான் சார் சொன்னாங்க 35,000 வந்துருக்கு சார். கரெக்டா? நான் வந்து 1.5 சொல்றேன், அதை அனுப்ப வேணாம். இப்போ சரிங்க சார். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ வந்து இந்த அமௌண்ட் கொடுக்குறோம் இல்லையா இவங்களுக்கு, ஃபீல்டு ஸ்டாஃபுக்கு. ஆமா சார். அதுல வந்து இவங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் வந்து மல்லிநாத்துக்கு போடுற அமௌண்ட் இவங்களே எடுத்துக்கலாம். அது ஒன்றும் அவர் கேட்க போறது இல்லை. பட் எவ்ரி திங் வில் பி வெரி ஷேடி. இவங்க என்ன பண்ணாலும் எப்படி பண்ணாலும் பிரச்சனையாக தான் இருக்கும். ஒரு டம்ளர் மோர் கூட வாங்கிக்கணும் குடிக்கீங்க வரப்படம். இல்ல நீ ஒரு ஏஜென்சிக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து 10,000 ரூபாய் திருப்பி எனக்கு கேஷா கொடுங்கன்னு சொன்னா அது ரொம்ப ஆடா இருக்கும். ஆமா. வேற எங்க போனீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா அவங்களுக்கு கொடுத்தேன், அவங்க செலவு பண்ணாங்க, எப்போ வேணாலும் வெரிஃபை பண்ணுவீங்களா. என்ஜிஓ கொடுக்குற பணத்தை வந்து அவங்க வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுதான் என்ஜிஓக்கு பணம் கொடுக்குறாங்க, செய்யற வேலைக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை. என்ன சார் ரொம்ப கூட குழப்பிக்க தேவை சார். வில் பி வெரி கிளியர் சார், கிறிஸ்டல் கிளியர் சார். நீங்க சொல்றப்பல இவ்வளவு ரூபான்னு சொல்லி முடிச்சிடுவோம். இல்லைன்னு வேற பேசுனாங்கன்னா அப்ப பார்த்துப்போம் சார். இல்ல அவங்க நம்ம வந்து பிளான் ஏ பிளான் பின்னு, இது எங்க யோசனை, அப்புறம் உங்க இஷ்டம் எப்படி வேணாலும் செஞ்சுங்க அப்படின்னு நான் அப்படி யோசிக்கிறேன். ஆஃப்டர் சீயிங் தட் திங் நான் அதையும் சொல்லிட்டேன். நான் எனக்கு ₹1 அதுல வேணாம். வேலை செய்யறவங்க ஆனா யாரும் ஃப்ரீ லஞ்சு சும்மா வேலை செய்யக்கூடாது, செய்ய மாட்டாங்க. அடுத்த போய் நின்னீங்கன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு. நியாயமா யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தோம்னான்றாரு. 8,000 அப்புறம் வண்டிக்கு வெஹிக்கிள் இது நான் போடவே இல்லை. நீங்க எல்லாம் சேர்த்தாயே அதுல போட்டு 8,000 எல்லாமே சேர்த்து சொல்லிடுறீங்களா சார் நீங்க? அதாவது என்னன்னா, நீ 2 பேரை சேர்த்துக்க, ஒரு டீமா 2 டீமா போட்டேன். இப்போ அந்த பணம் எல்லாம் வந்துடும். அவ்வளோ வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்க சார். இப்போ 3 டீம் சொல்றோம் நீ. ஆமா. அது அந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வேணா குறைச்சிக்கலாம். 3 டீம் ஆயிடுச்சு. ஒரு ஹெட்,
4 இல்ல 5 ஸ்டாஃப்னு போட்டீங்கன்னா எவ்வளவு வருது அதை பாரு. சரிங்க சார். நான் போட்டு ஒரு எல்லாமே team- சார் ஒரு டீம் 4 பேரா போடு, ஒரு டீம் 5 பேர். ஒரு டீம் 5 பேரா போட்டால் 10,000 வரும், இது 8,000 வரும். ஆமா. முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் சார், நீங்கள் சொல்ல அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு எதை பற்றியுமே யோசனை, வண்டி இதுக்கு அதுக்கு இதுக்குமே யோசனை பண்ண தேவையில்லை. 3 டீம் வந்து ஃபேமிலிஸா ஒர்க் பண்றாங்க. அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட கொடுத்துட்டு ஃபாலோ பண்ண போறாங்க. நேம்ஸ் ஆஃப் த பர்சன்ஸ் கேட்பாங்க, அதனால அவங்க ஸ்டாஃப் எல்லாத்தையுமே அதில் போட்டுருங்க. எத்தனை பேர் வச்சிருக்காரு அவரு? அவரு 3, 5, 6, 8, 10 பேர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சார். 2 பேரை எக்ஸ்ட்ராவா ரெக்ரூட் பண்ற மாதிரி காமிச்சுக்கணும். 12 பேர். அது காமிச்சுப்பா சார், அது இருக்கு. இன்னொரு என்ஜிஓவும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு என்ஜிஓவும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் காமிச்சிக்கலாம். அவங்கள கூட ரெக்ரூட் பண்ணி அந்த டைமுக்கு வேலை வாங்க. சரி, படுக்கலாம். நான் சரி.